ஒரு 300 ரூபா வரி கட்ட வேண்டிய வரி கட்டலை அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகிற வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணுறதுலேருந்து எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம். இதே கோடிக்கணக்கில் வரி கட்டாமல் இருக்கிற பெரிய நிர்வாகத்துக்கிட்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு என்ன தீவிர நடவடிக்கை எடுக்க முடியுது? சாதாரண பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான பில்டிங் பிளான் அப்ரூவல் பஞ்சாயத்தில் கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு அதுபடி வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்து அந்த வீட்டுக்கு வரி போட்டு வருஷம் வருஷம் வரி கட்டிகிட்டே இருப்போம். ஆனால் இதுவே இங்கே இருக்கக்கூடிய நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 2016-17 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சுட்டு இப்போ 2024 ஆச்சு, இது வரைக்கும் வரி விதிப்பே பண்ணலை. எந்த ஒரு வரியும் கட்டாமல் இப்போ அதுக்கு மேலே அடுத்து 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் கட்டுறக்கு கோவை மாவட்ட டிடிசிபி ஆஃபீஸில் உள்ளூர் திட்டக்குழுமத்துக்கிட்ட ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம மன்ற கூட்டத்தில் பார்வைக்கு வச்சுருக்குறாங்க. பேரூராட்சி மன்ற தலைவர்லேருந்து அனைத்து கவுன்சிலர்களுமே வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அதையும் மீறி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு அங்கே அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா யாரும் நிறுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஒப்புதல் கொடுத்தா தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா எல்லாத்துக்கும்? சாதாரண மக்கள் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு போய் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி முடித்து 6 வருஷம் கழித்து எந்த ஒரு வரியுமே போடாமல் வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அனுமதி கொடுத்துருவாங்களா? கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு சட்டம், நம்ம சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டமா? வரி வசூல் பண்ணுறதுல சாதாரண மக்கள்கிட்ட எவ்வளவு அதிகாரத்தை செலுத்துகிறோம். ஒரு 300 ரூபா வரி கட்ட வேண்டிய வரி கட்டலை அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகிற வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணுறதுலேருந்து எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம். இதே கோடிக்கணக்கில் வரி கட்டாமல் இருக்கிற பெரிய நிர்வாகத்துக்கிட்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு என்ன தீவிர நடவடிக்கை எடுக்க முடியுது? திருமலையம்பாளையம் பேரூராட்சியின் 2வது வார்டு உறுப்பினர் ரமேஷ்குமார் நேரு இன்டர்நேஷனல் பள்ளிக்கு கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட குழுமம் வழங்கிய கட்டிட அனுமதியை ரத்து செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். மனுவில் திருமலையம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் நடத்தி வரும் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆகிய தனியார் சுயநிதி கல்லூரிகள் 3 கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்து வரி செலுத்தாமல் நிலுவையில் உள்ளது. இதே கல்விக் குழுமம் நேரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பெயரில் திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 2016-17 தரைத்தளம், முதல் தளம் மற்றும் 2ஆம் தளம் பள்ளி கட்டிடம் கட்ட அனுமதி பெற்று விதிகளை மீறி கூடுதலாக கட்டிடங்களை அமைத்து கடந்த 7 ஆண்டுகளாக சுயநிதி பள்ளியை நடத்தி வருகிறது. இந்த தனியார் சுயநிதி பள்ளிக்கு கடந்த 7 ஆண்டுகளாக சொத்து வரி விதிப்பு செய்யாமலும் வரி செலுத்தாமலும் உள்ள நிலையில் தற்போது இப்பள்ளிக்கு 3ஆம் தளம் மற்றும் 4ஆம் தளம் அமைக்க கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட குழுமம் இணைய வழி ஒப்புதல் வழங்கி இருப்பது அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு மற்றும் விதிமீறல் ஆகும். எனவே விதிகளை மீறி கட்டிடங்களை அமைத்துள்ள மேற்படி தனியார் சுயநிதி பள்ளியை ஆய்வு செய்து வரி விதிப்புக்கு உட்படுத்தி 7 ஆண்டுகளுக்கான உரிய சொத்து வரியை செலுத்தும் வரை 3ஆம் தளம் மற்றும் 4ஆம் தளம் அமைக்க கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட குழுமம் வழங்கிய இணைய வழி ஒப்புதலை உடனடியாக ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரமேஷ்குமார் தனது மனுவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். இப்போ எங்கள் பேரூராட்சியில் பார்த்தா நேரு எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் மூலிமா நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஹெல்த் சயின்ஸ் காலேஜ், அது இல்லாமல் நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இதெல்லாம் நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நேரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 3.5 கோடிக்கு மேலே நம்மளுக்கு வரி கட்ட வேண்டியிருக்கு பஞ்சாயத்துக்கு. இது இல்லாமல் நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 2016-17 41,000 ஸ்கொயர் மீட்டரில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கட்டி முடித்து இப்போ 7 வருஷமாக ஸ்கூலு நடத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பஞ்சாயத்துக்கு வரி விதிப்புக்கே வரல, வரி கட்டுறதில்ல. இப்போது கூடுதலாக அந்த நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் 69,000 ஸ்கொயர் மீட்டரில் கட்டுறதுக்கு கோயம்புத்தூர் டிடிசிபி ஆஃபீஸ்லேருந்து ஆன்லைன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இந்த அப்ரூவல் கொடுத்தா இது வந்து தவறான முன்னுதாரணமாயிரும். இப்போ இதே எங்கள் பேரூராட்சியில் ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு வந்து அவங்க கட்டி முடித்து 5 வருஷம் எந்த வரியும் கட்டாமல் போய் மறுபடியும் அதில் கூடுதலாக அடுத்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டால் நம்ம பஞ்சாயத்தில் கொடுக்கறதில்ல. சாதாரண பொதுமக்கள் இப்போது கட்ட வேண்டிய வரியை
6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்ட சொல்கிறாங்க. 6 மாதத்தை தாண்டிட்டா ஒவ்வொரு மாதம் 1% வட்டி கூடுதலாக போடுறாங்க. பொதுமக்கள்கிட்ட இவ்வளவு தூரம் வரி வசூல் பண்ணும்போது இது மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு வரி வசூலிக்கிறதுக்கு தீவிரமான நடவடிக்கை இல்லை. இவங்களுக்கு வந்து இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுத்தா இது தவறான முன்னுதாரணமாயிரும். இதை உடனடியாக ரத்து பண்ண சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வரி விதிப்பு பண்ணதில் பார்த்திங்கன்னா 3.5 கோடி ரூபா வரைக்கும் வரணுங்க. இது தொடர்பாக நான் உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் சென்னையிலையும் மனு கொடுத்துருக்குறேன். 3 மாதம் ஆச்சு, இன்னும் வழக்கு விசாரணைக்கு வரலைங்க. ஒரு முழுமையாக வரி கட்டணும் அப்படின்னா அவங்க எல்லா பில்டிங்கையும் அளந்து பார்த்தா தான் அவங்க எவ்வளோ கட்டணுங்கிற தெரியுங்க. இது வரைக்கும் போட்டது வரைக்குமே பார்த்தா 3.5 கோடிக்கு மேலே வரணும். நான் சொல்கிறேன், இந்த நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இது வரைக்கும் வரி விதிப்புக்கே வரல. இப்போ நான் வந்து வருஷம் வரி விதிப்பு பண்ணியிருந்தா தான் என் வீட்டுக்கு வரி போட்டிருந்தாங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷம் வந்து வரி கட்ட வேண்டியிருக்கும். அவங்க வரி விதிப்புக்கே வரலைன்னா அங்கே வரி நிலுவையும் காமிக்காது, வரியே கட்டாமல் தப்பிச்சுக்கிறாங்க. உடனடியாக அங்கே வரி விதிப்பு பண்ணி அவங்க இந்த 7 வருஷத்துக்கு என்ன வரி கட்டணுமோ அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு அப்ரூவல் கொடுக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை. அரசாங்கம் இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தணுங்கிறாங்க. பொதுமக்கள் இப்போ வரி வசூல் பொதுமக்கள் கட்டலை அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா கட்டிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 6 மாதத்தில் 1000 ரூபாய் கட்டுங்கிறாங்க. 6 மாதத்தில் கட்டலைன்னா அடுத்து ஒவ்வொரு மாதம் 1% வரிக்கு வட்டி போடுறாங்க, பொதுமக்கள் கட்ட வேண்டிய வரிக்கு. இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு தீவிரம் பண்ணுறதில்ல. எங்கள் பேரூராட்சியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வரி கட்டினாலே 90 லட்சம் ரூபா தான் வருது. ஆனால் இவங்க மட்டும் கட்ட வேண்டிய வரி 3.5 கோடிக்கு மேலே பாக்கி இருக்குது. இவங்க வரி செலுத்தினா எங்கள் பேரூராட்சியை அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இதனால் பொதுமக்களுக்கான அடிப்படை பணிகள் செய்ய முடியறது இல்லைங்க. மன்றத்தில் எங்களுக்கு பணம் இருந்தால், ஜென்ரல் ஃபண்ட் இருந்தால் நாங்கள் இதுலேருந்து எல்லா வேலையிலும் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு அரசோட ஸ்கீம் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது இருக்குது. இதனால் வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு நிற்குதுங்க. அது தனியார் சுயநிதி பள்ளி கல்லூரிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டணம் அதிகம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு போட்டால் அதிக அளவில் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வரி இது வரைக்கும் கட்டாமல் இருக்கிறாங்க. என்னோட இதுக்கு உட்பட்டு நாங்கள் பார்த்தா மன்ற கூட்டத்தில் 4ஆம் தேதி பேரூராட்சி மன்ற கூட்டம் நடந்துச்சு. அந்த மன்ற கூட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அடுத்து 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் கட்டுறதுக்கு இணையவழி ஒப்புதல் வந்திருக்குன்னு நான் வந்து அந்த கூட்டத்தில் இதை வன்மையாக கண்டித்து இதுக்கு எல்லா பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு அதை நிறுத்தி வைக்க சொல்லி தீர்மானத்திலே இது பண்ணியிருக்கிறோம். இதுதான் எங்களவுக்கு பண்ண முடியும். இங்கேருந்து பேரூராட்சியிலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். வழக்கு சென்னையில் நடந்துட்டுருக்கு. உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்திலே நானும் தனியாக ஒரு புகாரும் கொடுத்துருக்குறேன். தொடர்ச்சியாக அவங்ககிட்ட வரி வசூலிக்கிறதுக்கான தீவிர நடவடிக்கையில் இந்த 1 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். இந்த ஃபண்டு வந்தால் காலத்துக்கு எங்கள் பஞ்சாயத்துக்கு பிரச்சனையே இருக்காது. எங்கள் பஞ்சாயத்தையே அடுத்த நிலைக்கு போயிருங்க வரி வசூலில். நிர்வாக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வழக்கு போடும்போது பார்த்தா ஈஓவோட வழக்குக்கு அவங்க சொன்ன பதில் வந்து நீங்கள் வரி வந்து தவறாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. அடுத்து நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, வரி விதிப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது, இப்போ செயல் அலுவலர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணுங்கன்னாங்க. செயல் அலுவலர் நீங்கள் உரிய வரி கட்டுங்கன்ட்டாங்க. அதுக்கடுத்து காலேஜ் என்ன பண்ணுறாங்க, பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் எங்களுக்கு வரி விலக்கு பண்ணி தீர்மானம் நிறைவேற்றி கொடுனாங்க. நாங்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அப்படி தீர்மானம் நிறைவேற்ற முடியாதுன்ட்டோம். மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பேரூராட்சியிலேருந்து மறுபடியும் கொடுத்த அந்த வரி கட்ட சொல்லி கொடுத்த நோட்டீஸை ரத்து செய்ய சொல்லி அவங்க நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இப்படியே தேவையில்லாத சில காரணங்களை சொல்லி எப்படியெல்லாம் வரி கட்டுறதை தவிர்க்க முடியுமோ தள்ளி போட முடியுமோ இதையவே தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் வந்து தீவிரமாக ஒரு இது பண்ணும். அந்த ஒரு கல்லூரிக்கு வந்து அடுத்த ஆண்டு அந்த மாணவர்களை சேர்த்து கல்வி நிலையம் நடத்தணும் அப்படின்னா அந்த ஆண்டு வந்து அந்த உள்ளாட்சிகளில் வரி நிலுவை இல்லைன்னு ஒரு சான்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் எல்லா உள்ளாட்சிகளையும் இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருங்க. அது மாதிரி எந்த பிடிமானம் இல்லாதனால இந்த தனியார் கல்வி நிறுவனங்களில் பெரிய நிறுவனங்களில் வரி வசூல் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குதுங்க.